அப்படிலாம் செய்யல. இல்ல அதுதான் கேட்கிறேன். இப்ப நீங்க சொன்ன இதுல இருந்து தான் ம். கேள்வி ம். கேட்கிறேன். கடைசியா கோயம்புத்தூர்ல அரெஸ்ட் பண்ணி தேனி தேனியில அரெஸ்ட் பண்ணி அரெஸ்ட் கோயம்புத்தூர் பண்ணி கொண்டு வராங்க. கோயம்புத்தூர் கொண்டு வராங்க. அப்போ வந்து வண்டியில கஞ்சா வச்சிருந்த ஒரு இஷ்யூ போச்சு. அதுக்கப்புறம் வந்து பெண் போலீஸார வந்துட்டு ம். தவறா பேசிட்டாரு அப்படிங்கிற மாதிரியே அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டாங்க. அது ஒரு பெரிய அளவுல பரபரப்பாச்சு. 6 மாசம் உள்ள இருந்தாங்க. அ பேசவே கூடாது. சேனல்ல பேசக்கூடாது அப்படிங்கிற நெறைய விஷயங்கள் வந்து அதுக்கப்புறம் மறுபடியும் அவரு நார்மலா எல்லார்கிட்டயும் எல்லா விஷயங்களும் எடுத்து சொல்ல ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு இந்த ஒரு இஷ்யூ வந்திருக்கு. திருப்பி வந்துட்டு அவர உள்ள கொண்டு போயிருக்காங்க. இது திருப்பி ஒரு ஆள் மேல தொடர்ந்து வழக்குகள், குற்றச்சாட்டுகள், ஒரு விஷயம் வந்துட்டு இவர் மேல போட்டுட்டே இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும்? என்ன இப்ப நீங்க சொன்னீங்க 6 மாசம் வெளிய வர முடியாது. பார்த்தா 6 மாசம் ஒவ்வொரு கேஸுக்குன்னு பார்த்தா 30 வருஷம் உள்ள இருந்து தான் ஆகணும். ஆனா இன்னும் ஒரு 6 வருஷத்துல அவர் வெளிய வரத்தான் போறாரு. வந்து பேச தான் போறாரு. ஸோ இப்படியே நடந்துகிட்டு இருக்கிறதுக்கு என்ன காரணம்? இதுக்கு பின்னாடி யாராவது இருக்காங்களா? பின்னாடி அவரு மாலதியும் தான் இருக்காங்க. இவரு முன்னாடி, அவரு பின்னாடி. இதுதான். ஏன்னா, பல கோடி பணம் சேர்ந்துருச்சு. இந்த பணத்துக்கு ஏதாவது வேலை குடுக்கணும். அதிகாரம் வேணும். நீங்க அந்த வ வ வ நீங்க வ கொழுப்பு வந்துரும். பணம் கோடிகள்ல கொட்டுகிற பொழுது, எதை போலீஸ விலைக்கு வாங்கிடலாம், கவர்மெண்ட்ட விலைக்கு வாங்கிடலாம், அதிகாரி விலைக்கு வாங்கிடலாம். ஆ எல்லாத்தையும் விலைக்கு வாங்கிடலாங்கிற இந்தியாவுல அந்த திமிரு வந்துரும் எல்லாத்துக்கும். எல்லாருக்கும். இது மற்ற நாடா இருந்தா, அத்தனைக்கும் ஒரே சட்டம் தான். சாதாரண குடிமகனுக்கும் அதே சட்டம் தான். குயின் எலிசபெத்துக்கும் அதே சட்டம் தான். ஆமா. ரூல் ஆஃப் லா, சட்டத்தின் ஆட்சி. இங்க காந்தியின் ஆட்சி. சமூக விரோதி பூரா கோடிக்கணக்கா சேர்த்து வச்சுக்கிறேன். சமூக விரோதி பூரா. அப்போ கோடிக்கணக்கு. 2000 A+ ரவுடிகள் இருக்கிறதாக டிஜிபி ஒரு பிரஸ் ரிலீஸ் பண்ணாரு. எப்படி 2000 ரவுடி A+ ரவுடி வந்தான்? B+ ரவுடி வந்தான்? காவல்துறை தன்னுடைய கடமை செய்ய விடுவதில்லை அரசியல்வாதிகள். ஓகே. அரசியல்வாதிக இப்ப விடுறதில்ல. இவருக்கு பிஜேபி பெரிய பேக்கப். யாருக்கு? திமுகவை அடிப்பதை ரசிக்கிறான். யாரு? பிஜேபி, ஆர்எஸ்எஸ். "எப்பா நீ அடி நான் பார்த்துக்கிறேன்." அப்ப அவரு அடிக்கத்தானே செய்வாரு. இதுதான். இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு கேட்டீங்கல்ல? ஆ. யார் இருக்கா? பிஜேபி இருக்காங்க. பிஜேபி சோ இருக்கு. அததான் நீங்க அததான் சொல்லுவீங்க. இதுக்கு ம். பின்னாடி இவங்க தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவீங்க. இதுக்காக திருப்பி நான் அத கேட்டுட்டு இருக்கேன். அதான் நான் ஏன்னா சொல்றேன். ஈஸியா வெளிய வரோம், ஈஸியா உள்ள போறோம். இது ஒரு சாதாரண மனுஷனுக்கு நடக்குமா? ஒரு சாதாரண மனுஷன் ஒரு கேஸ்ல மாட்டிடுறாங்க. சாதாரண மனுஷன் அவங்களால வெளிய வர இல்லம்மா. முடியுமா? சாதாரண மனுஷன் இப்படி குற்றமெல்லாம் செய்ய மாட்டானே. ம். அவன் சட்டத்துக்கு பயப்படுவான், போலீஸுக்கு பயப்படுவான். பயந்தாலும் போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டா ஈஸியா வெளிய விட்டுருவாங்களா? இல்லம்மா. நீங்க குற்றவாளிய போலீஸ் விடணுங்கிறீங்களா? இல்ல ஆ. விட்டுருவாங்களான்னு இல்ல கேட்கிறேன். கோர்ட் இருக்குல்ல. அப்ப இவர எப்படி விடுறாங்கன்னு கேட்கிறேன் நானு. இவரை 6 ஜனநாயகம் அப்படித்தான் இருக்கு. அ. 6 மாசத்துல குண்ட சட்டம் உடைச்சா வெளிய வர வேண்டியதுதான். மறுபடியும் ஒரு கேஸ் இருந்தது. அந்த கேஸ்ல